இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவரிடத்தில் நான் அநேக விண்ணப்பங்கள் வைக்கிறேன். என்னுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறாரா, கேட்கவில்லையா? என்னை கைவிட்டது போல இருக்கிறதே, என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லையே. நான் தேவ சமூகத்தில் அனுதினமும் போய் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராமல் ஒரு தடை காணப்பட்டு கொண்டிருக்கிறதே. என்னுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? என்னுடைய காரியத்தில் தேவனுடைய கரம் ஏன் வைக்கப்படவில்லை என்று அநேகர் பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஜெபங்களுக்கு ஏற்ற பதில் வெகு சீக்கிரத்தில் தருவேன். நான் உங்களை கைவிடாத தேவன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நாம் அநேக காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருப்போம். என்னுடைய காரியம், என் பிள்ளையினுடைய காரியம், என் கடன் பிரச்சனை, என்னுடைய வியாதி, எந்த மாற்றமும் ஏற்படவில்லையே. நாட்கள், வருடங்கள், காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்திலே தான் நான் போய்கொண்டிருக்க வேண்டுமா? என்னுடைய பலவீனத்தில் ஒரு பலன் ஆண்டவர் தரமாட்டாரா? எத்தனை நாட்கள் தான் இதை நான் கடந்து போக வேண்டியது இருக்கும் என்று பல கேள்விகளோடு பல தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உங்களை எப்பொழுதும் என் பக்கத்தில் வைத்து கொண்டு உங்களுக்காக நான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற நல்ல தகப்பன். நம்முடைய காரியங்களை பிதாவினிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய நல்ல தகப்பன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் வயது பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுத்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. அவர்தான் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டேன். மனிதர்கள் உங்களை கைவிடலாம், புருஷன் உங்களை கைவிடலாம், பெற்ற பிள்ளைகள் உங்களை கைவிடலாம். ஆனாலும் நான் உங்களை கைவிடாத தேவன். வியாகுலப்பட்டிருந்தாலும், வேதனைப்பட்டிருந்தாலும், நீ சோதனைக்குள் இருந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகளே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் மகனே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும்போது வரும்போது உன்னோடு கூட நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீ என் அருகில் இருக்கிற காரணத்தினால் நான் உன்னுடைய காரியங்களை பார்த்து கொள்வேன். எனக்குண்டான எல்லாவற்றையும் நான் உனக்கே தந்திருக்கிறேன். நீ பூமியில் நிலைத்திருப்பாய். உன்னுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீ என் கரத்தினால் வரையப்பட்ட பிள்ளை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிற தெய்வம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷன் அவனுடைய வழக்கிலே
மாறுபாடாகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ? ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவான், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறதென்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். எத்தனை பேர் பின்மாற்றத்துக்குள்ளாடி இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாதபடிக்கு பின்மாற்ற பாதைகளுக்குள்ளாடி போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சத்துருவானவனுடைய கிரியை குடும்பங்களில் இருந்து அகற்றப்படும். உங்கள் குடும்பத்தில் இருளின் மந்தாரங்கள் மாற்றப்படும். உங்கள் சரீரத்தில் சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். நான் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை கைவிடுவது இல்லை. நான் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று ஒரு வார்த்தை வாக்கு தத்துவம் தந்திருக்கீங்க. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கரங்களை எருக பிடித்து எங்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருவானவன் எங்களை வீழ்த்த நினைக்கிறான், ஆனாலும் உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது அந்த சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். எங்கள் கரங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தகப்பன் அல்லவோ, எங்களை இந்த நாளிலும் கூட எங்கள் குடும்பங்களை தூக்கி எடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. புருஷனை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எங்கள் சொந்த பந்தங்களை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. நண்பர்களை கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரக்கூடியவர்களாய் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக பிரசன்னம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த வார்த்தை உரைக்கப்படும் போதே பல குடும்பங்களில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் தேவன் கரம் கொடுத்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அனுதினம் எங்களுக்கு தந்து வழி நடத்துகிற நல்ல தகப்பன் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.